வணக்கம். ஆல் இந்தியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்பது எங்களுடைய அமைப்பின் பெயர். 2009இல் நாங்கள் இந்த அமைப்பை தொடங்குகிறோம். இதே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அன்று பேட்டி கொடுத்திருக்கிறோம். 2009இல் இந்த மன்றத்திலே நாங்கள் முதல் பேட்டி கொடுத்து இந்தியா முழுவதும் எங்களுடைய செயல்பாடு தொடங்கியது. நாங்கள் ஒரு சிறிய அமைப்பாக தொடங்கினோம். இன்று எங்களுடைய அமைப்பில் 1 கோடி பேருக்கு மேலே தொடர்பில் இருக்கிறார்கள். நாங்கள் சமூக சேவைன்னு சொல்லிட்டு நிறைய அமைப்பு இருக்கோம். ஆனால் ஏதாவது ஒரு எண்ணங்கள் அவர்களிடம் இருக்கும். நல்லவர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் அதை குறை கூறவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் யாரிடமும் ₹1 வாங்காமல் இந்தியா மட்டுமல்ல வெளிநாட்டில் வரைக்கும் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது. என்ன பிரச்சாரம் என்றால், மக்களை ஏமாற்றக்கூடிய நிதி நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய முக்கிய கோரிக்கை. அதே போல முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கம்பெனியை தொடங்கி வைக்கிறார்கள். அந்த கம்பெனியுடைய ஃபேக்ட்ரியை ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கம்பெனிகளை ஆதரிக்கிறோம். கவர்மெண்ட்டில் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், எல்லா வரியும் கட்டணும், பேங்க் மூலமாட்ட ஐஎன்ஆர் மூலமாக பணத்தை வாங்க வேண்டும். பேங்க் மூலமாக தான் எந்த பேவுட்டும் யாருக்கு இது கொடுத்தாலும் கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. ஆனால் எங்கள் ஸ்டைலை பயன்படுத்தி கொண்டு, எங்கள் மாடலை பயன்படுத்தி கொண்டு டூப்ளிகேட் கம்பெனி நிறைய வந்ததினால் மல்டி லெவல் மார்க்கெட்னாலேயே ஒரு மாதிரி எல்லாருமே பேச தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் அதிகமான டிடிஎஸ் கட்டுறவருடைய தொழிலில் எங்களுடைய தொழில் நம்பர் 1 இருக்குது. நீங்கள் விசாரிக்கலாம். டாடா, பிர்லா, ஜியோ எதை வேணால் நீங்கள் பார்த்துடுங்க. டாப் 10ல் எங்கள் தொழில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் 100க்கு 100% எந்த பிளாக்கும் இல்லாமல், அதாவது பிளாக் சொல்கிறது பொய் கணக்கோ எதுவுமே எங்கள்கிட்ட எழுத முடியாது. ஏன்னா பேங்க்கில் பணம் கட்டி நாங்கள் ப்ராடக்ட் வாங்குகிறோம். பேங்க் மூலமாட்டு தான் அத்தனை பேருக்கும் பேவிட்டு போகுது. அல்ல 100க்கு 100 நாங்கள் சரியாக வரி கட்டக்கூடிய ஒரே தொழில்முறை எங்களுடைய மல்டி லெவல் மார்க்கெட் துறை. இப்படிப்பட்ட ஒரு துறையை கேவலப்படுத்துவதற்காகவே நிறைய கம்பெனிகள் எங்கள் மாடலை பயன்படுத்தி வருகிறது. அரசிடம் எந்த லைசன்ஸ் வாங்குவதில்லை, எந்த வரியும் கட்டுவதில்லை, ஐஎன்ஆர் கூட வாங்குவதில்லை. டாலரும்பாங்க, நேரில் வாங்குவாங்க. எந்த பில்லும் எந்த இதுவும் கிடையாது. அதுக்கு நாங்கள் பலியாகிறோம். இதை எதிர்த்தா 2009இல் நாங்கள் அந்த ஆரம்பித்து 16 ஆண்டு முடிந்து 17ஆவது ஆண்டு காலமாக இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறோம். 2018இல் அகில இந்திய அதிமுக ஒரு சட்டத்தை ஏற்றாங்க எங்களுக்கு ஆதரவாக, இந்த தொழில்முறைக்கு ஆதரவாக. 2021இல் பிஜேபி அரசாங்கம் மத்திய அரசில் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள் எங்களுக்கு ஆதரவாக. 2023இல் டிஎம்கே அரசாங்கம் இதே போல் அதில் ஒரு திருத்தம் செய்கிறார்கள். ஆனால் விடிவு இதுவரைக்கும் நடைமுறையில் வரவில்லை. அப்போது எங்களை திரும்ப அடிக்கிறதுனால இந்த தடவை ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். நாங்கள் சாதாரண கூட்டம் அல்ல. இன்றைக்கி இந்தியா முழுவதும் 6 கோடி பேருக்கு மேலே இந்த துறையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நேரடி இந்த துறையில் 40 லட்சம் பேர் இருக்கிறாங்க. மறைமுகமாக பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை எங்களுடைய கோரிக்கையான இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய அரசையும் மக்களையும் ஏமாற்றக்கூடிய கம்பெனிகளை தடை செய்ய வேண்டும். லைசன்ஸ் வாங்காமல் எந்த வரியும் கட்டாமல் இருக்கக்கூடிய கம்பெனிகளை தடை செய்ய வேண்டும். நாங்கள் நல்லது தான் கேட்குறோம். தடை செய்வோம் என்று எந்த கட்சி சொல்கிறதோ அந்த கட்சிக்கு இந்த 2026 தேர்தலில் நாங்கள் இறங்கி நின்று வேலை செய்வது என்று முடிவெடுத்திருக்கின்றோம். எங்களுக்கு அரசியல் கிடையாது. 17 ஆண்டு காலமாக சமூக சேவையாக நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 7 மாதமாக இந்த பிரச்சாரம் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் நினைக்கலாம் எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் கூட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இது சேலம் பொதுக்கூட்டம், கோயம்புத்தூரில்
ஆயிரக்கணக்கான பேரில் 2000 பேர், 5000 பேர், 10,000 பேர் திருச்சி இப்படி வந்துன்னா நாங்கள் யாருக்கும் 5 ரூபா கொடுக்கறதில்ல. எங்கள் மக்கள் அவர்களே செலவு செய்து கொண்டு இப்பொழுது ஒரு மாநாடுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடத்தணும்னு நினைக்கிறோம், முயற்சி செய்கிறோம். 2 லட்சம் பேரை ஒரே இடத்தில் கொண்டு வருவதற்கு எங்களால் முடியும். ஏன்னா அந்த வகையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் இறந்திருக்கிறார்கள். பல பேர் வாழ்க்கையை இழந்து ஊரை விட்டு ஓடி ஒரு பெரிய அதிகாரி சாமியார் ஆகிட்டு இருக்காரு. நாங்கள் இதே மன்றத்தில் நான் அதை சொன்னேன். ஒரு அதிகாரி, மிகப்பெரிய அதிகாரி, இந்த இதில் யாரோ சொன்னாங்கன்னு படத்தை போட்டுட்டு அந்த தொழிலையும் விட்டுட்டு அவருடைய வேலை பார்த்ததையும் விட்டுட்டு குடும்பத்தை விட்டு சாமியாராக போயிட்டார். ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை நாங்கள் போராடிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு என்னதான் முடிவு? இந்த தேர்தலில் சரியான முடிவு எடுத்துக்கிறோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்திலையும் மீட்டிங் போட்டுட்டோம். எல்லா இடத்திலும் எங்களுடைய ஆதரவு, உங்களுடைய பத்திரிகை நண்பர்கள் கேளுங்கள். எல்லா ஊரிலும் நாங்கள் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேளுங்க, தெரியும். இல்லைன்னா ஆதாரம் இங்கே கையில் வச்சுருக்கிறோம். நாங்கள் சும்மா சொல்ல மாட்டோம், எதுவுமே ஆதாரம் இல்லை. ஒரு புதிய தேர்தலில் வேலை செய்வதற்கென்றே ஒவ்வொரு மாநில அளவில் பொறுப்பெடுத்துருக்கிறோம், மாவட்ட அளவில் பொறுப்பெடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியிலும் 234 தொகுதியிலையும் எங்கள் மக்கள் இருக்கிறாங்க. 234 தொகுதியிலையும் வேலை செய்வதற்கென்றே 50 பேர், 60 பேர், 80 பேர் வேலை செய்வதற்கே அதுக்கு எடுத்திருக்கிறோம். இந்த தடவை நாங்கள் விடுவதாக இல்லை என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். நாங்கள் சாதாரண அமைப்பு தான், இல்லைன்னு சொல்ல, நாங்கள் எதிர்க்க முடியாது தான், எங்களுக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ நாள் தான், எவ்வளோ தான் அடி வாங்குறது? எங்களை தொழிலை பார்த்தாலே கேலி பண்ணுறது. நாங்கள் சரியான ஏதாவது ஒரு தப்பு செய்திருக்கோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் தொழில்முறையை பயன்படுத்தி வரக்கூடிய டூப்ளிகேட் கம்பெனிகளை வச்சு எங்களை எடை போடுகிறார்கள். எங்களுக்கு ஜனாதிபதி விருது கொடுக்குறார், சிறந்த தொழிலதிபர், சிறந்த கம்பெனி, வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க. அதிகமான டேக்ஸ் கட்டக்கூடிய கம்பெனிகள் எங்கள் துறையில் இருக்கிறாங்க. எல்லா வகையிலும் இருக்கிறோம். நாங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் மட்டும் உயர்த்தவில்லை, நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துகிறோம், வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 40 லட்சம் பேர் இதில் ஃபுல் டைம் வேலை செய்கிறாங்க. வெளிநாட்டில் இந்த துறைக்கு தனி அமைச்சரவை இருக்குது. இங்கே கேட்பதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒரு 6 மாதமாக முடிவு எடுத்து அரசுக்கு முதலே கடிதங்கள் எல்லா கட்சிக்கும் போட்டோம். எல்லாருமே இன்றைக்கி எங்களை அணியிட்டு இருக்கிறாங்க. நேற்று எல்லா கட்சியும், முக்கியமான கட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லா கட்சியும் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை சந்தித்து அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. அதே போல் ஆளுங்கட்சி திமுகவான மேடம் கனிமொழி அவர்களை பார்த்து நாங்கள் மனு கொடுத்து வந்திருக்கிறோம். பிஜேபியை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்துருக்கோம். எங்களுக்கு கட்சி கிடையாது. எங்களுடைய கோரிக்கையான 3 கோரிக்கையை வச்சுருக்கிறோம். ஒன்று, இதை மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய டூப்ளிகேட் கம்பெனிகளை தடை செய்ய வேண்டும். சரியாட்டு ப்ராடக்ட் கொடுத்து சரியாக வரிகட்டி லைசன்ஸ் வாங்கி செய்யக்கூடிய நல்ல கம்பெனிகளை ஆதரிக்க வேண்டும் அரசு. 3, எங்களுக்கு ஒரு தனி வாரியம் அமைக்க வேண்டும். இந்த 3 கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிக்கு நாங்கள் முழு மூச்சில் வேலை செய்வது என்று எடுத்திருக்கிறோம். அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்கிறோம். பக்கத்து கேரளா சர்க்கார் சட்டத்தை ஏற்றிருக்கிறாங்க. ஒரு மாநில சர்க்கார் ஏற்றிய சட்டத்தை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் இல்லாதது கேட்கல. நாங்கள் கேரளாவில் திருச்சூரில் உண்ணாவிரதம் இருந்தோம், எர்ணாகுளம், திருவனந்தபுரம், கொல்லம் எல்லாம் மீட்டிங் போட்டோம். அங்கே எங்கள் கொள்கையை ஏற்றுட்டாங்க. இங்கேயும் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம், போராட்டம் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணுறோம். இது வரைக்கும் விடிவு கிடைக்கல. விடிவு தருகிறோம் என்று கூறக்கூடிய கட்சிக்கு இந்த தடவை இறங்கி நின்று வேலை செய்வது, ஜெயிக்க வைப்பது எங்களுடைய பலம். அன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் சாதாரண நாங்கள் சொல்ல, ஆனால் மக்கள் சக்தியை வச்சுருக்கிறோம். அதை இப்போ நிரூபிச்சிருக்கிறோம். ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேரை வச்சு மாநாடு நடத்தக்கூடிய இடத்துல இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம். அதனால் நாங்கள் மிரட்டவோ இல்லைன்னா வேறு வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்களா, அதிலெல்லாம் இல்லை. நாங்கள் எங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குது. பணத்தை இழந்து குடும்பத்தை விட்டு இன்றைக்கி பல பேர் தற்கொலை பண்ணி அதுக்காக தான் நாங்கள் இது வந்திருக்கிறோம். ஒரு முடிவு எடுக்கணுங்கிற கடைசி கட்டத்தில் வந்திருக்கிறார். எங்கள் வாழ்க்கையை தொலைத்து நின்று இருப்பதால் இதை பார்த்து வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு அதுக்கு தருமாறு கேட்டு உங்களுடைய கேள்விகள் எது இருந்தாலும் நாங்கள் பதில் கூற ரெடியாக இருக்கிறோம்.
அதே போல் சென்னையில் வந்து இந்த 24ஆம் தேதி காமராஜர் கலையரங்கத்தில் மீட்டிங் வச்சுருக்கிறோம். இந்த சென்னையில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கை நீங்கள் பார்க்கலாங்க. ஓய்விடம் பேர் சொன்னால் நல்லா இருக்கால சார். இங்கே பதிவு டெய்லி பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்துகிட்டே தான் இருக்குது. நாங்கள் பேர் சொல்ல முடியும். கவர்மெண்ட்டில் 52 கம்பெனி மேலே கேஸ் கொடுத்துருக்குறோம். நாங்களே கொடுத்துருக்குறோம் சார். அது சபையை நான் இது இல்லை. ஆம்வே ஆதரிக்கிறோம். ஆம்வே மாரி ப்ராடக்ட் கம்பெனிகளை ஆதரிக்கிறோம். ஏன் மெம்பர்ஸ் இல்லை சார். நாங்கள் சந்தாவோ எதுவுமே நன்கொடையோ வாங்க மாட்டோம் இது வரைக்கும். சரி, நாங்கள் எல்லா சட்டப்படி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் முதலமைச்சருக்கு பிரதமர் வரைக்கும் ஜனாதிபதி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியும். எல்லா விதத்திலும் அது உண்ணாவிரதம் வந்துருக்குறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுறோம். பொதுமக்கள்கிட்ட கேட்குறோம், பொதுமக்களே உஷார், நிதி நிறுவனம் போலி நிதி நிறுவனம் ஏமாறாதீர்கள் இன்னும் லட்சக்கணக்கில் நோட்டீஸ் அடித்து கொடுத்துருக்குறோம். சார் இது தெரியாத விஷயமே ஒன்றும் இல்லை சார். ஒரு கம்பெனி 2 கம்பெனியில் நான் இப்போ சொன்னேன் சார். என்னன்னா 2 கம்பெனி சொன்னோன்னு வைங்க சார், 100கணக்கான கம்பெனி இருக்குது. சொல்லுங்க சார், 4 கம்பெனி பேர் சொல்லுங்க சார். 4 கம்பெனி சொல்லுங்க சார். எல்லாருக்கும் தெரியும் சார். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர்லாம் இல்லை சார். சொல்லுங்க.